Assalamu. Hi everyone. Arfas from AAFIYA'S channel, nagercoil samayal. நல்ல காரசாரமான ரொம்ப டேஸ்டான ஒரு மீன் வறுவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண நான் இன்னைக்கு எடுத்திருக்க மீன் வவ்வால் மீன். நான் இன்னைக்கு 2 மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி உள்ள நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பேஸ்ட் தயார் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதே போல் 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நாளைக்கு நீர் கலந்த உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருஞ்சீரத்தூள், அதாவது 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை நம்ம மீன் மேலே எல்லா இடம் படுற மாதிரி ஃபுல்லாக மசாலா தடவிக்கலாம். உள்பாகம், கழுத்து பகுதி, இந்த இடையில நல்லா மசாலா படுற மாதிரி தடவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஃபுல்லாக மசாலா தடவியாச்சு. இது நம்ம 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா மீனில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் மீனில் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் மசாலா தடவி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கலாம். தீய மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீனில் இருந்து மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் ரொம்பவே காரசாரமான ரொம்ப டேஸ்டான மீன் வறுவல் தயார் பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆஃபியாஸ் சேனல் நாகர்கோயில் சமையலுக்கு சப்போர்ட்